கொஸ்டின் ஈஸியா தான் இருந்துச்சு என்ன பொறுத்தவரைக்கும். ஃபுல் டெஸ்ட் 5க்கான கொஸ்டின்ஸ். ஸோ பாருங்க, லாஸ்ட் டெஸ்ட் எழுத போறீங்க சைக்காலஜின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாவே தான் வச்சிருந்தேன். ஸோ 25 இங்க 37. ஸோ 25 37 இங்க 49 கொஸ்டின் மார்க். ஸோ 25 போது இது 5 ஸ்கொயர், இங்க 37 இருக்கு, 6 ஸ்கொயரோட 1 கூட்டி இருக்காங்க. இங்க பாருங்க 49 7 ஸ்கொயர். இப்ப 5 6 7, அப்ப இங்க 8 ஸ்கொயர் வந்திருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க, 1 கூட்டி இருப்பாங்க. 8 ஸ்கொயர் நமக்கு எல்லாம் தெரியும் 64. 1 கூட்டின ஆன்சர் என்ன, 65. ஓகேவா? சோ गाइस, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஈஸியா தானே இருந்துச்சு. சோ அடுத்த क्वेश्चन போலாமா? சோ the second question, இது வந்து போன முறை லாஸ்ட் டைம் உங்களுக்கு எஸ்ஏல கேட்ட क्वेश्चनமா. 7584 5562 5362. ஓகேவா? 5362. சோ 4ல 2 போச்சுனா 2, 8ல 6 போச்சுனா 2, 5ல 3 போச்சுனா 2, 7ல 5 போச்சுனா 2. சோ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்ன, 2 2 2 2. அப்ப இங்க இருக்கிற நம்பருக்கும் இதுக்கு அடுத்து வர நம்பருக்கும் வித்தியாசம் கண்டிப்பா 2 2 2 2 தான் இருக்கணும். சோ இது பெருசா இருக்கு, மற்ற எல்லாமே சின்ன நம்பரா இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் 2 2 2 2 கழிச்சா இந்த ஆன்சர் ஆப்ஷன் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். சோ 4673ல 2 2 2 2 கழிக்கிறேன். 3ல 2 போச்சுனா 1, 7ல 2 போச்சுனா 5, 5 1ல எதற முடியுது ஆப்ஷன், இதுதான் முடியுது. ஓகேவா? பார்த்தோன்னே பிக் பண்ணிடுங்க, தேவையில்லாம வீண் வம்புக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க, நம்ம கிட்ட டைம் இல்ல. ஓகேவா? 5 1ல முடியறதுனால அதை ஆப்ஷனா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மூணாவது क्वेश्चन, தவறான ஒன்றை தேர்கன்னு சொல்லிருக்காங்க. 78 5 79 20 88 16 69 15. இதுல எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆகி இருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுங்க. சோ ஆனா ரொம்ப சப்ப லாஜிக் நான் சொன்னீங்கன்னா சி அப்படின்னு யோசிப்பீங்க. இங்க பாருங்க, 7யும் 8யும் கூட்டினா என்ன வருது, 5. அப்ப முதல்ல இருக்கக்கூடிய இந்த 2 எண்களையும் கூட்டினால் இரண்டாவதா இருக்கக்கூடிய இந்த எண் கிடைக்குது. அப்ப 8யும் 8யும் கூட்டினா என்ன வருது, 16. 6யும் 9யும் கூட்டினா என்ன வருது, 15. ஆனா 7யும் 9யும் கூட்டினா உனக்கு என்ன வந்திருக்கணும், 9யும் 7யும் கூட்டினா 16 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கோம், 20. அதனால இதுதான் தவறு, அதனால இதுதான் விடை. ஓகேவா? சோ மூணாவது கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க. நாலாவது கேள்வி, இதெல்லாம் கூட உங்களுக்கு லாஸ்ட் டைம் எஸ்ஏ எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चन தான். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 6 3 8 5 கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக் தான். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்களேன். 6யும் 5யும் கூட்டினா என்ன வருது, 11. அப்ப நடுவுல இருக்கு இது ரெண்டுத்தையும் கூட்டினாலும் என்ன வருது, 11. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் கூட்டினாலும் 11, நடுவுல இருக்க ரெண்டுத்தை கூட்டினாலும் 11. அப்ப இதனுடைய விடை தான் நடுவுல இருக்க 2 டிஜிட்ல கூட்டினாலும் வரும். இங்க பாருங்க, 3 6 5 8, 8யும் 3யும் கூட்டினா 11, 6 5யும் கூட்டினா 11, 4 6 5 9, 4யும் 9யும் கூட்டினா 13, 6 5யும் கூட்டினா 11. இங்க பாருங்க, 7 4 9 6, 7யும் 6யும் கூட்டினா 13, 4யும் 9யும் கூட்டினா 13. அப்ப இது எல்லாத்துலயுமே இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 3 நம்பர்லயுமே ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டினா ஒரு டிஜிட் வருது, நடுவுல இருக்கிற 2 நம்பரையும் கூட்டினா ஒரு சேம் டிஜிட் வருது. ஆனா இதுல மட்டும்தான் இதுல 13 இதுல 11 வருது, அதனால இது மாறுபடுது, அதனால அதுதான் தவறானது. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन, அமௌண்ட் அப்படிங்கறது BNPATS கொடுத்திருக்காங்க. அமௌண்ட்ன்றது எப்படி பண்ணிருக்காங்க, BNPTMS. சோ ஒரு லெட்டர் கூட்டியிருக்கான், ஒரு லெட்டர் கூட்டியிருக்கான், ஒரு லெட்டர் கூட்டியிருக்கான், -1 -1 -1. அப்ப ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ல ஒரு லெட்டர் கூட்டிருக்காங்க, அடுத்த 3 லெட்டர்ல -1 பண்ணிருக்காங்க. அப்ப அரௌண்ட் -1 -1 பண்ணிடலாமா, TMC. TMC எது முடியுது, TMC. ஒரே ஆப்ஷன் தான், சி ஆப்ஷன் கோஸ். முடிஞ்சு. அடுத்தது டிரான்ஸ்ஃபர். அப்படின்றத எப்படி போட்டிருக்காங்கன்னா, RTNAFSRE. பார்த்தாலே தெரியுது கோடிங் எப்படி பண்ணிருக்காங்க, அப்படியே zigzag மாத்தி எழுதியிருக்காங்க. சோ அதே மாதிரிதான் எலிஃபண்ட்ன்றதையும் என்ன பண்ணணும், மாத்தி எழுதணும். மாத்தி எழுதுனா LE, மாத்தி எழுதுனா PE, அதே மாதிரி மாத்தி எழுதுனா AH, மாத்தி எழுதுனா TN. ஓகேவா? LEPEAH ஓகேவா? முடிஞ்சிருச்சு, பி ஆப்ஷன். சோ அடுத்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பெப்பர்ன்றது எப்படி எழுதிருக்காங்க, எய்ம்ன்றது எப்படி எழுதிருக்காங்க. அப்ப பேம்பர்ன்றது எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. சோ பேம்பர் இருக்கிறதுக்கு நேரா எடுத்து எழுத வேண்டியதான். P என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2 P இருக்கா, அட்டுன்னு கோட் பண்ணிருக்காங்க. அப்ப P நாலே அட்டு,
ஓகேவா? எம் எம் என்ன ஸ்டார், ஏ இந்த குறி, ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆஷ், ஆருக்கு எக்ஸ்கிளமேட்டரி. அப்ப அட்டு இந்த சிம்பிள் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அந்த மாதிரி தான் இருக்கு, ஏ ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓஎம்ஆர் கோடிங்ன்றதுனால பார்த்து கை வைங்க. நீங்க எழுதுறது ஆன்லைன் எக்ஸாம்ல ஏனோ தான் கை வச்சுட்டு போறதுக்கு ஓஎம்ஆர். ஸோ பார்த்து கை வைங்க. அடுத்தது மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸ். ஓகேவா? விடுபட்ட எண்களை உருவாக்குதல். 6 கொஸ்டின் மார்க் 15 27 51 99. ஓகேவா? கேள்விக்குரிய கடைசியா வச்சிருந்தாங்கன்னா முதல்ல வித்தியாசத்தை பார்த்துட்டு போய் கடைசியா என்ன வித்தியாசம் வருதுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க கேள்விக்குறி இந்த டெஸ்ட்ல எப்படி வச்சிருக்கேன்னா மேக்ஸிமம் 2வது இடத்துல வச்சிருக்கேன். அப்ப நீ மேக்ஸிமம் இதனுடைய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாதான் நல்லா போக முடியும். இங்க வித்தியாசம் என்னன்னு உனக்கு தெரியாது, ஏன்னா கொஸ்டின் மார்க் வந்திருக்கிறதுனால. இங்கேயும் வித்தியாசம் என்னன்னு தெரியாது, கொஸ்டின் மார்க் வந்திருக்கிறதுனால. 15க்கும் 27க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ல 5 போச்சுன்னா 2, 12 வித்தியாசம். அடுத்தது 51க்கும் 27க்கும் என்ன வித்தியாசம்னா 11ல 7 போச்சுன்னா 4, 4ல 2 போச்சுன்னா 2. ஸோ 12 24 ஆயிருக்கு. இதுதான வித்தியாசம், 12 24. அடுத்தது கண்டிப்பா நான் தேடின 48. அப்போ 12 24 ஆயிருக்கு, 24 48 ஆயிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி வித்தியாசம் 6 இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி வித்தியாசம் 3. அப்ப 3 6 12 24 48. அப்ப 6ஓட 3 கூட்டினா இங்க என்ன வரும் 9. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. 9ஓட 6 கூட்டினா 5 வந்துருச்சு. ஓகேவா? அப்ப அங்க 6வது வாய்ப்பாட்டுல அப்படி டபுள் ஆயினே போகுது வித்தியாசம். இங்க 128 கேள்விக்குறி 82 62 44 28. சோ இங்கேயும் வித்தியாசம் நமக்கு தெரியல. சோ இந்த வித்தியாசத்தை பாருங்க, 82 62னா 20 வித்தியாசம். இங்க 12ல 4 போச்சுன்னா 8, 5ல 4 போச்சுன்னா 1 18. சோ 14ல 8 போச்சுன்னா 6, 3ல 2 போச்சுன்னா 1 16. ஓகே, 16 18 20. அப்ப இங்க என்ன வித்தியாசமா இருந்திருக்கும் 22. இங்க என்ன வித்தியாசமா இருந்திருக்கும் 24. அப்ப 82ஓட 22 கூட்டினா இங்க வந்துரும், இங்கயோட 24 கூட்டினா இது வந்திருக்கும். இல்ல 128ல 24 கழிச்சு அங்க போட்டுருக்கலாம். நான் 82ஓட 22 கூட்டியே போடுறேன். 4 12 சாரி 12 இல்ல 10. ஓகேவா? 10. அப்ப இங்க என்ன விடைனா 104 பி ஆப்ஷன். ஓகேவா? சோ गाइस ஈஸி தான். நீ உட்கார்ந்து கஷ்டம் நினைக்கிற வரையும் கஷ்டம், ஈஸின்னு நினைச்சனா ஈஸி. இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஹோம் ஒர்க்லயே கொடுத்துருக்கேன். 4 19 39 79 159. இதுக்கும் 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 ஃபர்ஸ்ட் என்ன வித்தியாசம் கண்டுபிடிங்க. இது 20, இது 40, இது பார்த்தாலே சொல்லலாம் 80. 20 40 ஆயிருக்கு, 80 ஆயிருக்குன்னா அப்ப இது முன்னாடி வித்தியாசம் 10, இது முன்னாடி வித்தியாசம் 5. அப்ப 4ஓட 5 கூட்டினா 9, 9க்கும் 19க்கும் வித்தியாசம் 10. அப்ப ஆன்சர் 9 டி ஆப்ஷன். ஓகேவா गाइस? ஈஸி தானே. நம்ம பாட்டுட்டு கத்துட்டு போயிட்டே இருக்கும் பாருங்களேன். கடைசி இப்ப இந்த வாரம் பாருங்களேன், கொஸ்டின்லாம் செம்மையா வரும். இப்ப செம்மையா போட போறேன். அடுத்தது 3 5 9 17 கொஸ்டின் மார்க். ஸோ மேக்ஸிமம் இது வித்தியாசத்துல கண்டுபிடிச்சு போடுங்க, ஒரு 2 ஸ்டெப்ல வரும். ஸோ வித்தியாசம் இல்லாமே நான் சொல்றேன். 3 5 ஆயிருக்கு, 5 9 ஆயிருக்கு, 9 17 ஆயிருக்கு, 17 டக்குன்னு ஏதோ ஒரு 2 டிஜிட் நம்பரா மாறுதுன்னா ஒரு பெருக்கல்ல எடுத்துட்டு போலாம். 3 2ஆல பெருக்கி 1 கழிங்க. 3 2 6 1 கழிச்சா 5. ஓகேவா? 5 2ஆல பெருக்கினா 10, 1 கழிச்சா 9. 9 2ஆல பெருக்கினா 18, 1 கழிச்சா 18 17. 17 2ஆல பெருக்கினா 34, 1 கழிச்சா 33. சோ ஆன்சர் 33. ஓகே, அத ஒரிஜினல் லாஜிக் சொல்றேன். 2ஆல பெருக்கி 1 கழிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க சீரியஸ். ஓகேவா? அப்ப 2ஆல பெருக்கி 1 கழிச்சு 2ஆல பெருக்கி 1 கழிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, 12வது கேள்வி. அகைன் த சீரிஸ் லெட்டர் சீரிஸ் தான் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன். இங்க பாருங்களேன், பி எஃப் கே. பிக்கு எஃப்க்கு சி டி இ எஃப் 4வது லெட்டர் எழுதியிருக்கான். அதே மாதிரி எஃப்ல இருந்து கேக்கு ஜி ஹெச் ஐ ஜே கே 5வது லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்ப 4 லெட்டர் 5 லெட்டர் கூட்டியிருக்காங்க. அதே மாதிரிதான் கே ஓ டி 4 லெட்டர் கூட்டியிருப்பாங்க, 5 லெட்டர் கண்டிப்பா கூட்டியிருப்பாங்க. சோ இதுலயும் 4 லெட்டர் 5 லெட்டர் கூட்டியிருப்பாங்க. அப்ப ஆப்ஷன்லயும் எதுல 4 லெட்டர் எதுல 5 லெட்டர் கூட்டியிருக்காங்களோ அதான் விடையா வரணும். அந்த மாதிரி விடை வர்றது இதுதான், எஃப் ஜே ஓ. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல இருக்க லெட்டர் பார்த்தா இங்க கேவே ரிப்பீட் ஆயிருக்கு. பக்கத்துல இருக்க இங்க கேவே ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க டீக்கு அடுத்த லெட்டர், அப்ப இங்க அதுக்கு அடுத்து 2 லெட்டர் கூட்டி ரிப்பீட் ஆயிருக்கணும். அதுலயும் எஃப் தான் வந்திருக்கும். சோ அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவாமா? சோ ஏபிசிடி தெரியலன்னும் போது நான் சொல்றேன், இது ஈஸி. தொடர்ந்து பார்த்திருந்தாலே நீங்களே ஈஸியா சொல்லிட்டு இருப்பீங்க. QRDE தான்மா. ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டினியூஸ், செகண்ட் லெட்டர் கண்டினியூஸ், அந்த மாதிரியே போயிருக்கும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி 14வது கேள்வி, மெட்டர்னிட்டி, மெட்ரியார்கி, மேட்ச் பாக்ஸ், மேட்ரிசைடு
எது வந்திருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் MAT இருக்கு, அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ 4வது லெட்டர் இதுல E, 4வது லெட்டர் இதுல R, 4வது லெட்டர் C, 4வது லெட்டர் R. அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும்? இதுதான் ABCD. அப்ப 3,1 3,1ன்னு தொடங்குற ஆப்ஷன் இது மட்டும் தான். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் A. முடிஞ்சிருச்சு. தேவையில்லாம எல்லாத்தையும் செக் பண்ணாதீங்க. நேற்றைய முன்தினம் செவ்வாய் எனில் நாளைய மறுதினம் என்ன கிழமை? ஈஸியான ஒரு கேள்வி, படிச்சாலே ஈஸியா போட்டுடலாம். நேற்றைய முன்தினம் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு, டுடே, இன்று அப்படின்னு வச்சுக்குவோம். நேற்றைய முன்தினம், நேற்றைக்கு முன்தினம், முன்னாடி நாள் வரேன். நேற்றைக்கு முன்தினம் என்ன கிழமையா? செவ்வாய். இங்க எழுதிக்கலாம் செவ்வாய். அப்ப இது புதன். அப்ப இன்னைக்கு என்ன கிழமை? வியாழன். நேற்றைய முன்தினம் செவ்வாய் எனில் நாளைய மறுதினம், நாளைய மறுதினம் வெள்ளி, சனி. சோ ஆன்சர் சனி, சனிக்கிழமை. நீங்க எக்ஸாம் எழுத போற சாட்டர்டே. ஓகேவா? அடுத்தது क्वेश्चनல மாத்தி போட்டு சொல்ல ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ 10 + 5. ஓகே, பிளஸ் போடக்கூடாது, சிம்பிள்ஸ் மாத்தணும்ல. 10 பிளஸ் என்னவா மாறி இருக்கு? பெருக்கல். பெருக்கல் என்னவா மாறி இருக்கு? வகுத்தல். 10 வகுத்தல் என்னவா மாறி இருக்கு? -2. மைனஸ் என்னவா மாறி இருக்கு? கூட்டல். 5 இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேக்குறாங்க. சோ சார் இது எப்படி சார் நான் வகுக்கிறது? 5 போய் 10ஆல வகுக்க முடியுமானா? வகுத்தல இந்த மாதிரி பாத்துக்கோ. இப்படி போட்டாலும் வகுத்தல் தானே. அப்ப பெருக்கலுக்கும் இந்த வகுத்தலுக்கும் கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன நிக்குது? என்ன நிக்குதுன்றத பாரு. 5 - 2 + 5. அப்ப 5யும் 5யும் கூட்டிக்கோ. 10 - 2 இஸ் ஈக்குவல் டு 8. சோ ஆன்சர் ஆப்ஷன் 8. ஓகேவா? அடுத்த கேள்வி. இங்க ஏதோ ஒரு நம்பர்ஸ் ஏதோ ஒன்னு பண்ணி தான் ஆன்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 8 + 5 - 5 இஸ் ஈக்குவல் டு 45ன்றாங்க. சோ இந்த இடத்துல என்ன ஆபரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ கண்டிப்பா அந்த ஆபரேஷன் நடந்திருக்காது. பிளஸ் மைனஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா பிளஸ் மைனஸ் நடந்திருக்காது. வேற என்ன நடந்திருக்கும்ன்றதை நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும். சோ அதுக்கு பதில் வேற ஏதோ நடந்திருக்கும், அது என்னன்றதை கண்டுபிடிங்க. 8 5ஆல பெருக்குனா 40. அப்போ பிளஸ் நான் என்னன்னு பண்றேன்? பெருக்கிறேன். அப்போ 8 5ஆல பெருக்குனா 40. திட்டத்தட்ட இதோட சேர்ந்துட்டோமா? கிட்ட வந்துட்டோமா? அப்ப அது கூட 5 என்ன பண்ணலாம்? கூட்டலாம். அப்ப மைனஸ் அவங்க என்னன்னு புரிஞ்சிருக்காங்க? பிளஸ். மைனஸ் என்னன்னு புரிஞ்சிட்டு இருக்காங்க? பிளஸ். அப்ப பிளஸ் பெருக்கல்னு பார்த்துட்டு இருக்காங்க, மைனஸ் பிளஸ்னு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால தான் ஆன்சர் 45 வந்துச்சு. அதே லாஜிக்கா அடுத்ததுக்கு செக் பண்ணு. 12 6ஆல பெருக்கி அதோட 5 கூட்டினா 12 6 72 + 5 கூட்டினா 77 வருதுப்பா விட. அப்போ 14 5ஆல பெருக்கி அதோட 10 கூட்டுறாங்க. 14 5ஆல பெருக்கினா 70, 10 கூட்டினா விடை வந்து 80. விடை பி ஆப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சிருச்சு. கவுஸ் finish. அவ்வளவுதான். சோ அடுத்தது இது ஒரு क्वेश्चन ஆர்டரிங்ல கேட்டிருக்கேன். நிஷா என்பவள் சுஜாவை விட உயரம். அப்ப நிஷான்னு ஒரு பொண்ணு யாரை விட உயரமா? சுஜாவை விட உயரம். சுஜாவை விட உயரம்னா அதிகம். அப்ப அதிகம் அவ பக்கம் தான் வரணும், நிஷா பக்கம் தான். நினா என்பவள் நிஷாவை விட உயரம். நினான்னு ஒரு பொண்ணு யாரை விடவும் உயரம்? நிஷாவை விடவும் உயரம். அப்ப இப்படி போட்டுக்கலாம். நிஷா சுஜாவை விட உயரம், நிஷாவை விட உயரம் நினா. நிலா என்பவள் நினாவை விட உயரம். அப்ப நிலா வந்து யாரை விட உயரம்? நினாவை விட உயரம். அப்ப நிலா இங்க வந்துட்டா. அடுத்தது மிஷா என்பவர் அனைவரை விடவும் உயரம். இங்க பாரு, மிஷா அனைவரை விடவும் உயரமானவள். அப்ப இங்க இருக்கிற எல்லாரை விடவும் யார் உஷார்? மிஷா உயரம். ஓகே, அப்படின்னா அவர்கள் உயர வரிசையில் நின்றால் யார் நடுவில் நிற்பார்கள்? யார் நடுவில் நின்று இருக்கா? நீனா. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி, நீனா. அடுத்தது 19வது क्वेश्चन. ஏ என்பவர் பி ஐ விட உயரம் குறைவு, ஆனால் சி ஐ விட உயரம் அதிகம். அப்ப ஏன்னு ஒருத்தன் இருக்கான், யாரை விட உயரம் கம்மி? பி ஐ விட உயரம் கம்மி. யாரை விட உயரம் அதிகம்? சி ஐ விட உயரம் அதிகம். அப்ப ஏ பி ஐ விட உயரம் கம்மி, சி ஐ விட உயரம் அதிகம். டி என்பவர் ஏவை விட உயரம் குறைவு. டி வந்து யாரை விட உயரம் குறைவா? ஏவை விட உயரம் குறைவு. ஆனா அவர் சி ஐ விட குறைவா நமக்கு தெரியாது. ஏவை விட உயரம் குறைவு, மேபி சி ஐ விட அதிகமா கூட இருந்திருக்கலாம், நமக்கு இன்னும் சொல்லல. டி என்பவர் ஏவை விட உயரம் குறைவு, ஆனால் சி ஐ விட உயரம் அதிகம். அப்ப சி ஐ விட உயரம் அதிகமா இருந்திருக்காரு. அப்ப பி ஏ சி சாரி டி, சி ஐ விட உயரம் அதிகம் இல்ல இவரு. அப்போ இந்த மாதிரி வரும். ஏன்னா சி ஐ விட இவரு சாரி சி ஐ விட உயரம் அதிகமா இருந்திருப்பார். அதனால இப்ப இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது பி ஃபர்ஸ்ட், ஏ ரெண்டாவது, டி மூணாவது, சி நாலாவது. அடுத்தது இ என்பவர் பி ஐ விட உயரம் குறைவு, ஆனால் ஏவை விட உயரம் அதிகம். அப்ப ஈன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. யாரை விட உயரம் குறைவு?
B விட உயரம் குறைவு, ஆனால் A வை விட உயரம் அதிகம். அப்ப இது எழுதணும் ஃபைனல்ல இன்னொரு முறை எழுதணும். எப்படி? B தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது E, அடுத்தது A, அடுத்தது D, அடுத்தது C. எனில் அதிக உயரம் குறைவானவர் யார்? உயரம் குறைவானவர் யார்? C தான். சோ ஆன்சர் ஆப்ஷன் B. ஓகேவா? சரி, அடுத்தது. How many doctors are both players and artists? எத்தனை மனிதர்கள் நடிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களாக உள்ளனர் கேக்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், மருத்துவர்கள். அப்ப எத்தனை நடிகர்கள் விளையாட்டு வீரராகவும் இருக்கணும், மருத்துவர்கள் நடிகர்களாகவும் இருக்கணும், விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கணும்னு கேக்குறாங்க. அப்ப மூணுத்திலுமே இருக்கிற நம்பர் தான் வரணும். சோ மூணுத்திலுமே இருக்கிற மாதிரி இருக்கிற நம்பர் எது? 3 தான். ஆமா தானே? 3ன்ற நம்பர் தான் முக்கோணத்திலயும் இருக்கு, வட்டத்திலயும் இருக்கு, சதுரத்திலயும் இருக்கு. அதனால எது ஒரு ஆன்சர்? 3. சோ C ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அதே மாதிரி 21வது கேள்வி. இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை நபர்கள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மட்டுமே படிக்கின்றனர்? ஆங்கிலத்தையும் ஹிந்தியும் மட்டும்தான். ஆங்கிலம் எது? இங்கிலீஷ்ன்றதுதான் ஆங்கிலம் சொல்லுவோம். அப்ப ஆங்கிலம்ன்றது வந்து சதுரம், ஹிந்தின்றது வந்து வட்டம். ஓகேவா? தெலுங்கு வந்து செவ்வகம், செவ்வகம். இது மராத்தி வந்து முக்கோணம். சோ நமக்கு என்ன கேக்குறாங்க? ஆங்கிலமும் ஹிந்தி மட்டுமே. அப்ப அவங்க எது இதெல்லாம் படிக்கக்கூடாது? தெலுங்கு படிக்கக்கூடாது, மராத்தியும் படிக்கக்கூடாது. அந்த மாதிரி எது வரணும்னா அப்ப அந்த இது வந்து கட்டத்திலையும் வட்டத்திலையும் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 5. 5 தான் கட்டத்திலையும் வட்டத்திலையும் மட்டும் இருக்கு. அப்போ 5 பேர் தான் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியை படிக்கின்றனர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இங்க ஒரு திருப்பி நம்பர் சீரீஸ்ல தான் கேட்டிருக்காங்க. 4, 8, 28, 80, 244 கொஸ்டின் மார்க். சோ ஒரு நம்பர்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு போயிருக்கு. ஒரு நம்பர்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு போயிருக்கு. ஒரு நம்பர் பெருசாகணும்னாலே என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஒன்னு பெருக்கல் இல்லைன்னா கூட்டல். அப்ப இங்க கூட்டலோ பெருக்கலோ தான் பயன்பட்டு கூட்டல்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் கூடி போயிருக்கும், இவ்வளவுலாம் அதிகமா கூடாது. அப்ப கண்டிப்பா இங்க பெருக்கல் தான் நடந்திருக்கு. ஏன்னா நம்பர் வேகமா பெருசா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் மிகவும் பெரிய ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அப்ப இதை பெருக்கி தான் ஏதோ ஒரு வகையில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ 4 8 ஆகணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2ஆல பெருக்கணும்ட்டு. ஆனா 8 28 ஆகணும்னா என்ன பண்ணணும்ன்றது யாருக்குமே தெரியாது. சோ இங்க ஒரு லாஜிக் இருக்கு. எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. 80 244 ஆகணும்னா 80 3ஆல பெருக்கி 4 கூட்டி இருந்தா 244. எனக்கு 80 3ஆல பெருக்குனா என்ன? 240. அதோட 4 கூட்டினா 244. அப்ப 80 3ஆல பெருக்கி 4 கூட்டி இருக்காங்க. அப்ப இங்க பாருங்களேன், 3ஆல பெருக்குங்க. 3ஆல பெருக்குனா 12 வருது சார். 12ல இருந்து 4 கழிச்சா 8 இல்ல சார். இங்க கூட்டி இருக்காங்க, இங்க கழிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். 3ஆல பெருக்குனா 12, 12ல 4 போச்சுன்னா 8. இப்போ இங்க 8ஐயும் 3ஆல பெருக்குங்க, 24. 4 கூட்டினா 28. அப்ப ஃபர்ஸ்ட் 3ஆல பெருக்கி 4 கழிக்கிறாங்க, அடுத்தது 3ஆல பெருக்கி 4 கூட்டுறாங்க, மறுபடியும் 3ஆல பெருக்கினா 84, 4 கழிச்சா 80. அப்போ -4 + 4, -4 + 4. அடுத்தது அப்ப -4. அப்ப 244 3ஆல பெருக்கி 4 கழிக்கணும். அப்ப 244 × 3, 3 12, 3 12 13, 2 3 6 7, 732 வருது. அதுல 4 கழிச்சா 728 தான் ஆன்சரா இருந்திருக்கும். ஏன்னா அதான் 700 சில்லறையில் இருக்க ஒரே ஆப்ஷன். ஓகே, அடுத்த கேள்வி. 165 195, 165 195, 225 285, 2345 question mark. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பார்த்தாலே தெரியுது 30. இதுக்கு 205 205 225 அகைன் 30. சோ +30 +30 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 35 45 55 65 75 85 ஏதோ ஒன்று விட்டுருக்கேன். அப்ப இதுல கூட்டினா என்ன வரும்? 60. சோ இங்க வந்து கூட்டி இருந்தாங்கன்னா என்ன வருது? 14 8 போச்சுன்னா 60. ஓகேவா? +60 +30 +30 +60 +60 கூட்டியிருக்காங்க. சோ அடுத்தது மேபி 90 கூட்டி இருக்கலாம். 90 கூட்டி இருந்தீங்கன்னா 45 345ஓட 90 கூட்டினா 55 65 75 85 95 405 405 425 435 435 ஆப்ஷன்ல இருக்கானா? இல்ல. அப்ப கண்டிப்பா இங்க அப்ப 90 கூட்டல, லாஜிக்கா மாத்தி யோசி. அப்ப 30 60, அடுத்தது 30 கூட்டி இருந்தா 345ஓட 30 கூட்டி இருந்தா 375. சோ ஆன்சர் ஆப்ஷன் இருக்கு. ஓகேவாமா? அப்ப இந்த மாதிரி தான் லாஜிக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்தது, லோகேஷ் அவன் வீட்டில் இருந்து 15 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறான். அப்ப அவங்க வீடு இருக்கு, லோகேஷோட வீடு இங்கதான் இருக்கு. 15 கிலோமீட்டர் எங்க போறான்? வடக்கு நோக்கி செல்கிறான். பின் மேற்கு புறம் திரும்பி 10 கிலோமீட்டர் செல்கிறான். மேற்குனா எந்த திசை? இதுதான்.
இந்த பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறான்? 10 கிலோமீட்டர் போறான். பின் தெற்கு திரும்பி 5 கிலோமீட்டர், தெற்கு திரும்பி 5 கிலோமீட்டர் வரா. இறுதியில் கிழக்கு திரும்பி 10 கிலோமீட்டர், கிழக்கு திரும்பி 10 கிலோமீட்டர். ஏன்னா இந்த 10 இந்த 10 என்ன ஆயிடும்? சமம் ஆயிட்டு ஆரம்பிச்சு இந்த புள்ளியில நேரா வந்து இங்க நிப்பான். ஓகே, 10 கிலோமீட்டர் நடந்து முடிக்கிறான் எனில் அவன் வீட்டில் இருந்து எந்த திசையில் உள்ளான்? வீட்டில இருந்து இப்பயும் எந்த திசையில தான் இருக்காரு? ஐயா, வடக்கு திசையில தான் இருக்காரு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி, ரெண்டு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஆன்சர் வந்து உனக்கு எதுல வரும்? இப்போ வந்து உனக்கு வீடியோஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். சோ அதுல பார்த்துட்டு இருப்ப 10 கேள்விக்கு ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்தது, B is the only son of A. B என்பவர் ஏவின் ஒரே மகன். அப்போ Bன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. யாரோட ஒரே புள்ள? ஏவோட ஒரே புள்ள. மகன் அப்படின்னும் போது பிளஸ் ஒரே மகன்மா, ஒரே மகன். ஏக்கு ஒரே புள்ள B. அதே மாதிரி C என்பவர் D இன் தாய். அப்ப Cன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. யாரோட அம்மா? D யோட அம்மா. அம்மான்னும் போது மைனஸ். ஓகேவா? அம்மான்னும் போது என்னது? மைனஸ். அடுத்தது, A என்பவர் C இன் தாய். இந்த C யோட அம்மா தான் யாரா? A. அம்மா. C யோட அம்மா தான் யாரா? A. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மேபி ஒன்னா பிறந்திருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்களோட ஒரே மகள், ஒரே மகன், ஒரே மகன். இது அப்ப பொண்ணா இருக்கும். யாருக்கு? ஏக்கு. ஓகேவா? அடுத்தது, B என்பவர் D இருக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்ப பியும் சியும் குடும்பத்தை ஒழுங்கா வரைஞ்சிடுறேன். ஏக்கு 2 குழந்தைங்க இருக்கு. யார் யாரு? ஒன்னு B, ஒன்னு C. B வந்து ஆண், C வந்து பொண்ணு. D இங்க C வந்து சியோட குழந்தை தான் D. இது வந்து பாட்டி. ஓகேவா? B என்பவர் D இருக்கு என்ன உறவு? தன்னோட அம்மா கூட பிறந்த பிரதர். அப்ப அம்மா கூட பிறந்த பிரதர் என்னன்னு கூப்பிடணும்? அங்கிள், மாமன், மேட்டர்னல் அங்கிள், தாய் மாமன் அப்படின்னு கூப்பிடணும். ஓகே. அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் சதுரங்கள் உள்ளனன்னு கேக்குறாங்க. முதல்ல சதுரத்தை எண்ணிடலாமா? சதுரம் பாரு, இது ஒரு பெருசா இருக்கா? 4ஆ பிரிஞ்சிருக்கு. அப்ப 1 2 3 4. 5வது சதுரம் வெளியே பெருசா இருக்கு. 5 6 உள்ள வளைஞ்சிருக்கா? 7 இங்க மேல ஒண்ணு இருக்கு. அப்ப 7 சதுரம் இருக்கு. சோ 7 சதுரத்துல இருக்க இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். அப்ப இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா? இந்த பியும் சியும் கிடையாது. ஓகே, சூப்பர். இப்ப அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கோணத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். அப்ப முக்கோணம் 21 முக்கோணம் இருக்க போது, இல்லைன்னா 22 முக்கோணம் இருக்க போது. கண்டுபிடிச்சலாமா முக்கோணம் எத்தனை இருக்குன்னு? ஃபர்ஸ்ட் இங்க பெரிய முக்கோணமா 1 2 3. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல மட்டுமே எத்தனை முக்கோணம் வந்துச்சு? 3 முக்கோணம். இதுல மட்டுமே 1 2 3. ஓகேவா? சோ 3 முக்கோணம் எழுதி வச்சுக்கலாம் தனியா. 3 பிளஸ் அடுத்தது இங்க பாருங்க, இது இப்படி பிரியுதா? இதுல 1 2 3. அடுத்தது ஒரு 3 முக்கோணம் பிளஸ் பிளஸ் இங்க பாருங்க. ஓகேவா? 1 2 பெருசு ஒரு 3. அப்ப இன்னொரு ஒரு 3 முக்கோணம் பிளஸ் இப்போதைக்கு 9 முக்கோணம் வந்துருச்சு. அடுத்தது என்ன இல்லாம சின்ன சின்னதா இங்க பாருங்க, 1 2 3 4. 4 முக்கோணம் இருக்கா இது? சோ அப்ப இது ஒரு 4. சோ 9 ஒரு 4 11 9 ஒரு 4 13 முக்கோணம் இருக்கு. இப்ப அடுத்தது நான் நல்லா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்க நல்லா ஒரு டப்பா இருக்கா? இந்த டப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். இப்படிதானே இருக்கு. இது எத்தனை பாகங்களா பிரியுது? 1 2 3 4. அப்ப 4 பாகங்களா பிரிஞ்சா 4 × 2 அதுல எத்தனை முக்கோணங்கள் உருவாயிருக்கும்? 8 முக்கோணங்கள் உருவாயிருக்கும். கடைசியா அப்ப ஒரு 8. அப்ப 3 3 6 6 ஒரு 4 10 18 19 20 21. அப்ப 21 முக்கோணங்கள் உருவாயிருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन 29வது क्वेश्चन. இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ சதுரத்தை எண்ணும் போது நல்லா இப்படி எண்ணிடுங்க. இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். அப்ப 1 2 3 4 பெருசு ஒரு 5. 1 2 3 4 பெருசு ஒரு 5. அப்ப 5 பிளஸ் 5 மொத்தம் இப்போதைக்கு 10 சதுரம் உருவாயிடுச்சா? 10 சதுரம் தாராளமா உருவாயிடுச்சு. அப்புறம் இங்க பாருங்க, சென்ட்ரா இது 1. இங்க 1 2 3 4 எண்ணக்கூடாது, ஏன்னா அதான் அதுல எண்ணிட்டீங்க. ஓகேவா? அதனால அது ஒன்னே ஒன்று தான். ஓகேவா? 1. ஓகேவா? சோ இப்போதைக்கு 11 முக்கோணம் வந்துருச்சு. சோ அடுத்தது 11 சதுரம் வந்துருச்சு. அடுத்தது இங்க பாருங்க, இப்படி தலைகீழா சாஞ்சு இருக்குதுங்களா? சதுரம் இருக்குதா? அது ஒரு 3. அப்போ 3 பிளஸ். ஓகேவா? பிளஸ் 3. இப்ப பாருங்க,
இங்க இடத்துல எண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி கட்டத்தை தலைகீழா திருப்பும் போது 1 2 3 4 1 2 3 1 2 3 ஓகேவா? எண்ணிடலாமா? அப்ப 4 + 3 + 3 அப்ப 4 + 3 + 3 இதெல்லாம் தான் இப்ப வந்திருக்கு நமக்கு சதுரம். 5 5 10 11 12 13 14 18 19 20 21 22 23 24 அப்ப எத்தனை சதுரங்கள் இருக்கு? 24 சதுரங்கள் இருக்கு. அடுத்தது தாய் மற்றும் மகளின் வயதுகளின் கூடுதல் 60 வருடங்கள். அப்போ ஒரு அம்மாவோட வயசையும் பொண்ணோட வயசையும் கூட்டினா 60 வயசு. அப்ப அம்மாவும் வயசு பொண்ணு வயசும் தனித்தனி. சோ அம்மாவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பொண்ணை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பேர் வயசையும் கூட்டினா என்ன? 60. அப்ப எக்ஸ் வந்து அம்மா, ஒய் வந்து மகள். அப்போ எக்ஸின் வயதையும் ஒய்யின் வயதையும் கூட்டினா 60. மேலும் அவர்களின் வயது வித்தியாசம், இது வயதான்னு இருக்கா? வயது வித்தியாசம் 30. அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம் என்னவா? 30. அப்ப எக்ஸ்ல இருந்து ஒய்ய கழிச்சா என்ன வருமா? 30. அப்ப இவர்களின் வயது வித்தியாசம் 30. வித்தியாசம்னாலே மைனஸ். அப்ப வயதுகளின் கூடுதல் 60னா கூட்டல் போட்டுக்கிட்டேன், வித்தியாசம் 30னா மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்ப இதை வச்சு சால்வ் பண்ணி அம்மாவோட வயசை கண்டுபிடிக்கணும். சோ பிளஸ் ஒயும் மைனஸ் ஒயும் கேன்சல். அப்ப 2x = இதுவும் இங்க மைனஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். 60ல 30 போச்சுன்னா 30. அப்ப x = 30/2 அடிச்சா x இன் மதிப்பு என்ன? 5. x இன் மதிப்பு என்ன? 15. ஆமா. அப்ப x அம்மான்னு எடுத்துக்க முடியாதுல்ல, ஏன்னா அம்மாவை போய் 15 வயசு வராது. அப்ப x வந்து யாரு? மகள்னு எடுத்துக்கோங்க. x மகள், y தான் அம்மா. ஏன்னா x இன் மதிப்பு 15 வருது. முதல் சமன்பாடு என்ன சொல்லுது? x + y = 60. அப்ப x இன் மதிப்பு 15 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா y = 60. அப்போ y கண்டுபிடிக்கிறதுக்கு 60 - 15 எடுத்துட்டு போனோம். அப்ப y = 45. அப்ப அம்மாக்கு 45 வயசு, பொண்ணுக்கு 15 வயசு. அப்ப அம்மாவினுடைய வயசு 45. அப்ப y அம்மான்னு எடுத்துக்கோங்கம்மா, y அம்மான்னு எடுத்துக்கோங்க, x வந்து மகள்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. ரமேஷ் வயது மகேஷ் போன்ற 2 மடங்காகும். இதுவும் நான் நடத்திட்டேன். நம்ம கிட்ட 3 பேர் இருக்காங்க, ரமேஷ், மகேஷ், சுரேஷ். இது ஆல்ரெடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ரமேஷோட வயசு எப்படி இருக்குமா? ரமேஷின் வயது மகேஷ் போன்ற 2 மடங்கு. அப்ப மகேஷ மாதிரி 2 மடங்கு வயசு. இவனுக்கு 1 வயசுனா இவன் 2 வயசு, இவனுக்கு 2 வயசுனா இவனுக்கு 4 வயசு, இவனுக்கு 4 வயசுனா இவனுக்கு 8 வயசு, அப்படின்னு 2 மடங்கா இருக்குமா? மற்றும் சுரேஷின் வயசில் பாதியாக இருக்கும். சுரேஷோட வயசு எப்படி இருக்கும்? அதுல பாதியா இருப்பான். ஓகேவா? சுரேஷோட வயசு எப்படி இருக்கும்? அதுல பாதியா இருப்பான். அப்போ ரமேஷ் வந்து இவனை போல 2 மடங்கா இருப்பான், சுரேஷோட வயசுல பாதியா இருப்பான். அப்ப ரமேஷ் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்ன்றது தான் கணக்கே. ஓகேவா? சோ மகேஷை விட இவன் எப்படி இருப்பானா? 2 மடங்கா இருப்பானா, சுரேஷ்ல அரை மடங்கா இருப்பானா. அப்ப நான் மகேஷை வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன், இங்க பாருங்க, மகேஷ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இவனை விட இவன் 2 மடங்குனா இவன் 2x இருக்கணும். ஆமாவா? மகேஷ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இவனை விட இவன் 2 மடங்குனா 2x இருக்கணும். 2ஆல பெருக்கிக்கணும். இந்த 2x வந்து எப்படி இருக்குமா? சுரேஷ்ல பாதி. அப்ப சுரேஷ் எவ்வளவு இருப்பான்? 4x. அதுல பாதி தான் என்ன? 2x. ஓகேவா? இவன்ல பாதி மடங்கு இருப்பானா. அப்ப இவன் 4x இருந்தாதான் இவன் 2x. மூவருடைய வயதுகளின் கூடுதல் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 70. அப்ப 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன வருமா? 70 வருமா? அப்படின்னா யாரோட வயசை கண்டுபிடிக்க சொல்றாங்க? ரமேஷோட வயசை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ரமேஷோட வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு 2x + x 3x, 3x + 4x 7x. அப்ப 7x = 70. therefore x = 70/7. அடிச்சா x இன் மதிப்பு என்ன? 10. x இன் மதிப்பு என்ன? 10. இதை எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. மகேஷ்க்கு 10 வயசு, இவனுக்கு 20 வயசு, இவனுக்கு 40 வயசு. யாரோட வயசு கேக்குறாங்க? ரமேஷோட வயசு கேக்குறாங்க. அப்ப ரமேஷோட வயசு என்ன? 20. சோ கூட்டினாலும் 70 வந்துச்சு. 10 - 20 30, 30 - 40 70. ஓகேவா? வந்துருச்சா? ஓகே, 31 கேள்வி முடிச்சிட்டோமா? வாமா டக் டக்குன்னு போயிடலாம். There are 8 members in a friends group who greet each other. ஓகேவா? நான் 8 நண்பர்கள் குழுவில் உள்ள 8 பேர் தீபாவளிக்கு வாழ்த்து அட்டைகளை தங்களுக்கு இடையே பரிமாறிக்கொண்டால் எத்தனை வாழ்த்து அட்டைகள் அவர்களுக்கு இடையே பரிமாறி இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப மொத்தம் 8 பேர் இருக்காங்க. சோ 8 பேருமே பாக்கி இருக்கிற 7 பேருக்கு கண்டிப்பா தீபாவளி அட்டையை கொடுத்துருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் அடுத்து இருக்கிற 7 பேருக்கு கொடுத்துருக்கணும். அப்ப மொத்தமா 8 × 7 எத்தனை வாழ்த்து அட்டைகள் பரிமாறப்பட்டிருக்கும்? 56 வாழ்த்து அட்டைகள் அவர்களுக்கு இடையே பரிமாறப்பட்டிருக்கும். ஓகே, கிளெப்டோமேனியா is a disorder of. கிளெப்டோமேனியா என்பது கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வகை நோயாகும். சில படங்கள்ல பார்த்திருப்பீங்க,
சில நாடகங்கள்ல கூட சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு கிளிப்டோமேனியா இருக்கு. கிளிப்டோமேனியானா இது வந்து சில முன்ன ஒரு நாடகத்துல கூட பிரபலமா சொன்ன ஒரு நோய் தான். இது வந்து நோய் சொல்லக்கூடாது, அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நோய் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே, அது நோய் கிடையாது. ஆக்சுவலா அவங்களுக்குள்ள ஒரு குணாதிசயம் மாறும், மனசளவுல மாறுறது தான். அதாவது வந்து பணக்காரங்களா இருந்தாலும் அந்த கிளெப்டோமேனியான்ற நோய் இருக்கும் பொழுது ஒரு அழகான பொருட்களை பார்த்தா திருட தோன்றும். ஓகேவா? ஒரு அழகான பொருளை பார்த்தா கண்டிப்பா அவங்க கிட்ட அது எவ்வளவோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன கை பொருட்கள் தான். இப்படி அந்த சின்ன கை பொருட்கள் வந்து அவங்க வீட்டில் லாட் ஆஃப் திங்ஸ், ஒரு கீ செயினே எடுத்துக்கீங்க, அழகழகா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அதை கலெக்ட் பண்ண முடியாது. அது வந்து அவங்களுடைய தைரியமே என்ன தெரியுமா? அந்த நோயினுடைய தாக்கமே என்ன தெரியுமா? அதை எவ்வளவு அசால்ட்டா தைரியமா திருடுறாங்கன்றதுதான். ஓகேவா? அது வந்து அந்த மனசை வந்து அந்த அளவுக்கு தூண்டும். காசு கொடுத்து வாங்க தோணாது. எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அதை காசை கொடுத்து வாங்காம என்ன பண்ண தோணும்? அது திருடுறதுக்கு தான் தோணுமே. சோ சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் திருடுவாங்க. அப்ப கிளெப்டோமேனியா இஸ் a disorder of பொருட்களை திருடுதல். ஓகேவா? ஸ்டீலிங் எ திங்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 34வது கேள்வி, கான்ஃப்ளிக்ட்ஸ் அரைசஸ் அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கான்ஃப்ளிக்ட்ஸ் அரைசஸ் அவுட் ஆஃப், மனப்போராட்டம் எதன் விளைவாக எழுகிறது? ஒருத்தர் வந்து மனதளவுல வந்து போராடுறாங்க. இந்த காலத்துல வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கு, ஆண்களுக்கும் அதற்கு சரிசமமாவே பிரச்சனைகள் அதிக அளவுல இருக்கு. சோ இந்த அளவுல அவங்க வந்து மனப்பிரச்சனைக்கு வந்து போராடுறாங்க. அவங்க மனசளவுல அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்து போராடிட்டு இந்த லைஃப் கடந்து சர்வை பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த மனப்போராட்டம்ன்றது எதனுடைய விளைவா அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். முக்கியமா சொல்ல போனா மன அழுத்தம் தான். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறானோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது? மனப்போராட்டத்திற்கு ஆளாகிறான். வேலை இல்லைன்றது இளைஞர்களுடைய கஷ்டம், வேலை கிடைச்சா அதை ஒழுங்கா நடத்திக்க முடியலேன்றது வேலை கிடைச்சவங்களுடைய கஷ்டம், வீட்டிலேயே இருந்து நம்ம இப்படியே அடிமை ஆயிடுவோமான்னு சொல்லிட்டு பெண்களுடைய கஷ்டம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனப்போராட்டத்துக்கான முக்கிய விளைவா எது அமையுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மனிதர்களுடைய மன அழுத்தம் தான் காரணமா அமையுது. சோ ஆன்சர் வந்து மன அழுத்தம். ஓகே, அடுத்தது வந்து ஒரு வழக்கம் போல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு என்ன கொஸ்டின் வந்துருச்சு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான். சோ என்னென்னு கொடுத்துட்டு இருக்கேன். அக்ரிகல்ச்சர் தான் என்ன, ட்ரேட்னா என்னன்னு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப கேள்வி போய் படிச்சுட்டு வர வேண்டியதுதான். வணிகத்தை விட சேவை துறையில் எத்தனை நபர்கள் அதிகமாக உள்ளனர்? அப்ப வணிகம்னா என்ன? சர்வீஸ், சாரி ட்ரேடை விட சர்வீஸ்ல எவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்போ ட்ரேடை விட சர்வீஸ்ல எவ்வளவு பேர் அதிகமா இருக்காங்கன்னா, ட்ரேட்ல மொத்தம் எத்தனை பேரு? 6.7% பேரு. சர்வீஸ்ல எத்தனை பேரு? 20% பேரு. அப்ப இதை விட இதுல கண்டிப்பா அதிகமா தான் இருக்காங்க. அதுதான் எவ்வளவு பேருன்னு கேக்குறாங்க. அப்ப முதல்ல 20%த்துல நீ 6.7% கழிச்சிடு. அப்ப 10ல 7 போச்சுன்னா 3, 20ல 6 போச்சுன்னா, சாரி 9ல 6 போச்சுன்னா 3, இங்க வந்து 13 இருக்கும். அப்ப 20%த்துல 6.7% போச்சுன்னா 13.3%. அதை தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை ஆயிரத்துக்கு? 20,000க்கு. அப்ப 13.3 டிவைடட் பை 100 இன்டூ 20,000 இதை கண்டுபிடிக்கணும். சோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 கேன்சல். சோ 133 இன்டூ 200 பெருக்கிக்கோங்க. 2 3 சார் 6, 2 3 சார் 6, 2 1 சார் 2, 2 ஜீரோ போட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி 2660, 2660 பேர் வந்து என்னவா இருப்பாங்களா? அதிகமா இருப்பாங்களாம். ஆன்சர் வந்துருச்சு. ஏன் சார் அந்த கடைசியில அந்த வேலையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, நான் டெசிமல்ல 13.3 பெருக்கல, 133 இன்டூ 2 பெருக்கிக்கிட்டேன். ஏன்னா 200 தானே பெருக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 200 தான் பெருக்கணும். சோ நான் 133 இன்டூ 2 பெருக்கி 266 கண்டுபிடிச்சேன். கடைசியில 2 ஜீரோவை சேர்த்துக்கிட்டேன். புள்ளி இருக்குல்ல, அப்ப புள்ளி இருக்குன்னா ஒரு ஜீரோ என்ன பண்ணணும்? எடுத்துடணும். ஏன்னா புள்ளி வர்றதுனால. சோ புள்ளி வர்றதுனால ஒரு ஜீரோ எடுத்துட்டா 2660 பேர் அதிகமா இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது, இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் துறைகளில் அதிக மக்கள் உள்ள துறையில் இருக்கும் மக்களுக்கும் குறைவான மக்கள் உள்ள துறையில் இருக்கும் மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அகைன் வந்து அதான் கேக்குறாங்க. அதிகமா மக்கள் இருக்கிறாங்கன்னா அதிக சதவீதம் எதுல இருக்குதோ அதான் அதிகமா மக்கள் இருக்கிறது. ஆமா தானே? அதிக சதவீதம் எதுல இருக்குதோ அதான் அதிகமா மக்கள் இருக்குது. குறைவான சதவீதம் எதுல இருக்குதோ அதுலதான் குறைவான மக்கள் இருக்கிறது. முதல்ல இங்க மக்களை கொடுத்துட்டாங்கம்மா. இங்க 100% மக்கள் பிரிஞ்சிருக்காங்கல்ல, அது எவ்வளவு மக்கள் மொத்தமா? 20,000 மக்கள். அப்ப இந்த 20,000 மக்கள்ல தான் இதை நீ போட்டு கணக்கு போடணுமே. அதனாலதான் நான் இப்ப என்னன்னு பண்ணேன், 13.3% 13.3 டிவைடட் பை 100 இன்டூ 20,000 கண்டுபிடிச்சேன். சோ அந்த மாதிரி தான் நீயும் கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்கும். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதிக மக்கள் உள்ள துறையிலும் குறைவான மக்கள் உள்ள துறைக்கும் உள்ள வித்தியாசம். குறைவான மக்கள் எதுல இருக்காங்க? ட்ரேட்ல. அதிகமான மக்கள் எதுல இருக்காங்க? அக்ரிகல்ச்சர்ல, விவசாயத்துறையில. சோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் கேட்கிறாங்க. அப்ப 33.3 6.7 இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. 13ல 7 போச்சுன்னா 6, 12ல 6 போச்சுன்னா 6, இங்க 2, 26.6% கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ 26.6% கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 100 இன்டூ 20,000. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்ப 266 இன்டூ 2
2 6 are 12, 2 6 are 12, 13, 2 2s are 4, 5, 00, ஒரு 0 கேன்சல். அப்ப 5320 பேர் போயிருக்காங்க. 5320 இருக்கா? ஆப்ஷன் நம்பர் டி இருக்கு பாரு, 5320. சோ பெருக்கிறதுல வித்தியாசத்தை பண்ணாங்க. இங்க என்ன பண்ணிருக்கேன், ரெண்டால பெருக்கிக்கிட்டேன், 2 0 கடைசியில சேர்த்துக்கிட்டேன், ஒரு 0 அழிச்சுக்கிட்டேன். ஏன் புள்ளி இருக்கு. ஓகேவா? இப்ப புரிஞ்சுச்சா? இந்த கேள்வியும் புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இங்க புள்ளி வரும்போது இப்படிதான் கால்குலேட் பண்றோம். நார்மலானா நான் அப்படியே பார்த்தே சொல்லிடுவேன். இப்ப 10% பேர் டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது வந்து எதுல, போக்குவரத்துல 10% இருக்காங்க. அப்ப 20,000க்கு 10% என்ன, 2000 பேரு நான் மனசுலயே கால்குலேட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு 10% பார்க்கறதுக்கு தெரியும், 1% பார்க்கறதுக்குலாம் தெரியும். ஓகே, அடுத்தது சேவைத்துறையின் கோண அளவு என்ன? சேவைத்துறைனா என்ன? சர்வீஸ். சர்வீஸோட கோண அளவு கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி நிறைய முறை கோண அளவு கண்டுபிடிக்க கத்து கொடுத்துட்டேன். சேவைத்துறைன்றது சர்வீஸ் 20%. அப்ப 20 டிவைடட் பை 100 சதவீதத்தை இதுல எழுதணும். கோண அளவா இருந்தா எதுல மாத்தணும்? 360 மாத்தணும். சோ 0க்கு 0 கேன்சல். சோ 20 36 பெருக்கி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். 36 × 2 72. சோ ஒரு 0 போட்டு இந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் வகுக்கிறதுனால. அப்ப 72 டிகிரி. சோ ஆன்சர் இஸ் 72 டிகிரி. ஓகேவா? 72 டிகிரி. நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन, சேவை மற்றும் தொழில்துறையில் உள்ளவர்களின் விகிதம் காண்க. சேவை மற்றும் தொழில்துறை, சேவைனா எது? சர்வீஸ். தொழில்துறைனா இண்டஸ்ட்ரி. அப்ப அது ரெண்டுத்துலயும் உள்ளவங்களுடைய விகிதத்தை காண சொல்றாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவைத்துறைன்றது 20%, தொழில்துறைன்றது 30%. நீ அதை உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காத. சார் நான் கண்டுபிடிப்பேன், 20 டிவைடட் பை 100 இன்டு 20,000, 30 டிவைடட் பை 100 இன்டு 20,000. எப்படி போட்டாலும் இந்த 20,000 இந்த 20,000 இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகி கடைசியில் 20 30 தான் வந்து நிற்கும். அதுக்கு டைரக்டா சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டா அதிலே கண்டுபிடிச்சிடு. ஸோ ஆன்சர் 2:3. ஓகேவா? அதை உட்காந்து நம்பரெல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காது, டைம் வேஸ்ட். ஸோ ஆன்சர் என்ன? சி ஆப்ஷன் 2:3. அடுத்தது, வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு இண்டஸ்ட்ரி? இண்டஸ்ட்ரியோட கோண அளவு கேட்கறாங்க. இப்பதான் நான் இது கண்டுபிடிச்சேன்ல, அதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சு டக்குன்னு சொல்லிடுவீங்களே. இண்டஸ்ட்ரி வந்து 30%. ஸோ 30 டிவைடட் பை 100 இன்டு 360, 0க்கு 0 கேன்சல். 36 × 3 36 × 2 72, 72 ஒரு 36, 70 ஒரு 30, 108. ஓகேவா? 108 டிகிரி. கிட்டத்தட்ட 108 தான், 108 கரெக்டா? 108 டிகிரி. டி ஆப்ஷன். ஓகேவாமா? சோ ஆன்சர் டேட்டா இன்டர்பிரேஷன் ஓவர். அடுத்தது, இது வந்து ஒரு லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ல கேட்ட क्वेश्चन. தகவலை நண்பர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் தரவும் சொல்லிருக்காங்க. காலை 10:25 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்ட எனக்கு ரயில் நிலையம் சென்று அடைவதற்கு 28 நிமிடங்கள் ஆனது. அப்ப காலையில 10:25க்கு எங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு ஐயா? வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. சோ 10:25க்கு வீட்ல இருந்து கிளம்பினவருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சா? 28 நிமிஷம். அப்ப 28 நிமிஷத்துக்கு கூட்டிக்கும். உட்காந்து ஒண்ணா கூட்டிட்டு இருக்காது. அரை மணி நேரம் கூட்டிக்க. 10:25ல இருந்து அரை மணி நேரம் போனா என்ன டைம்? 10:55. நமக்கு 28 நிமிஷம் தானே. அரை மணி நேரம்னா 30 நிமிஷம். சோ 30ல இருந்து 2 கழிச்சுக்கோ, 28 நிமிஷம். அப்ப 10:25ல இருந்து அரை மணி நேரம்னா 10:55. ஆனா 2 நிமிஷம் கழிச்சா 10:53. அப்ப ஐயா எத்தனை மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனது 10:53. அப்ப 10:25க்கு வீட்டுல இருந்து கிளம்பினவரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு என்ன டைம் ஆயிருக்கு? 10:53. அவனுடைய அதிர்ஷ்டம், ரயில் எத்தனை நிமிடம் தாமதமாக வந்துள்ளது? 42 நிமிஷம் தாமதமா வந்திருக்கு. எத்தனை நிமிஷம்? 42 நிமிடம் தாமதமாக வந்தது. அது கடைசியில் காலை 11:25க்கு வந்தது. அப்ப 11:25க்கு ட்ரெயின் வந்திருக்கு. ஆனா எத்தனை நிமிஷம் லேட்டு? 42 நிமிஷம் லேட். ட்ரெயின் லேட் ஆகி தான் 11:25க்கு வந்திருக்கு. இன்கேஸ் ஒருவேளை ரயில் குறித்த நேரப்படி சரியாக வந்திருந்தால் நான் எவ்வளவு நிமிடம் தாமதமாக சென்றிருப்பேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரயில் வந்து லேட்டா வந்தது 11:25க்கு, 42 நிமிஷம் லேட்டு. சப்போஸ் ரயில் கரெக்டான டைமுக்கு வந்துச்சுன்னா இவன் அந்த இடத்துக்கு எவ்வளவு லேட்டா வந்திருப்பான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவன் வந்த டைம் 11:10:53. இவன் கதை ஓவர், இவன் ஓரம் கட்டி வச்சிருங்க. ரயில் வந்தது 11:25, 42 நிமிஷம் லேட்டு. 42 நிமிஷத்தை கழி, 11:25ல 42 நிமிஷத்தை கழி. 42 நிமிஷம் திட்டத்தட்ட 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் கழிக்கணும்னா 45 நிமிஷத்தை கழிய. சோ இது ஒரு 25, அதுல ஒரு 20. நல்ல ஞாபகம் வச்சுக்கோமா. 11:25 25 நிமிஷம் கழிச்சா 11 மணியா? 11 மணில 20 நிமிஷத்தை கழிச்சுக்கோ, 45 கழிச்சுக்கோ. அப்புறமா 2 கூட்டிக்கலாம். ஏன்னா
சாரி 3 கழிச்சுக்கலாம். ஏன்னா ஃபைனலா நம்ம பார்க்கும்போது அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ 25 நிமிஷம் கழிச்சா 11ல இருந்து 20 நிமிஷத்தை கழிச்சா 10 40. அப்ப 10 40 வந்திருக்குமா? அவன் 45 நிமிஷத்தை நம்ம கழிச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கலாம். ஏன்னா 42 நிமிஷம் தான் ட்ரெயின் லேட். அவன் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட்டினா அவன் 10:43க்கு ட்ரெயின் வந்திருக்கணும். ட்ரெயினோட கரெக்ட் டைம் வந்து 10:43. ஆனா ட்ரெயின் 42 நிமிஷம் லேட் ஆனதுனால 11:25க்கு வந்திருக்கு. ஆனா இவன் ட்ரெயினுக்கு எப்ப வந்தான்? 10:53க்கு தான் வந்திருக்கான். சோ ட்ரெயின் கண்டி கரெக்டான டைம் 10:43க்கு வந்துச்சுன்னா இவன் ட்ரெயினை கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பான். எவ்வளவு நிமிஷம் லேட்டா வந்திருக்கான்? 10 நிமிஷம். 10:43க்கும் 10:53க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கா. சோ எவ்வளவு நிமிடம் தாமதமாகி இருப்பேன்னு கேக்குறாங்க. 10 நிமிஷம். அடுத்தது இது ஒரு கேள்வி, தமிழே வச்சிடுறேன். அட்டவணையை நன்கு படித்து கேள்விகளுக்கு பதில் தரவும் சொல்லியிருக்காங்க. பல்வேறு வயதுகளில் உள்ள மொத்த மக்கள் தொகையின் சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது 2011 ஆண்டினுடையது. ஓகேவா? அப்போ 2011 படி 15 வயசு வரை இருக்கவங்க 30% பீப்புள் இருக்காங்க. 16ல இருந்து 30 வயசு வரை இருக்கவங்க 22%. 31ல இருந்து 45 வயசு வரை இருக்கவங்க 18%. 45ல இருந்து 60, 16, 61ல இருந்து 75 9%. 75 வயசுக்கு மேல 5% இருக்காங்களாம். 45 வயதிற்கு மேல் 45 மில்லியன் மக்கள் இருந்தால், நல்லா சொல்றாங்க பாருங்க, 45 வயசுக்கு மேல 45 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அப்ப 45 வயசுக்கு மேலனா இதெல்லாம் தான். 45 வயசுக்கு மேலனா இதெல்லாம். இது எவ்வளவு பீப்புள் இருக்காங்களா? 45 மில்லியன் பீப்புள் இருக்காங்களா. அப்போ இது ஒரு 16%, இது ஒரு 9%, இது ஒரு 5%. அப்ப 16 ஒரு 9 25, 25 ஒரு 5 30. அப்ப 30% மக்கள் தான் 45 மில்லியன். 30% மக்கள் தான் என்ன? 45 மில்லியன். இந்த 3 தான் 45 வயசுக்கு மேல இருக்கவங்க. அதான் அவங்க தெளிவா சொல்றாங்க. 45 வயதிற்கு மேல் 45 மில்லியன் மக்கள் இருந்தால் 31 இருந்து 45 வயது வரம்பிற்குள் எத்தனை பேர் இருப்பார்கள்? அப்ப 31ல இருந்து 45னா இது. இந்த 18% எவ்வளோன்னு கேக்குறான். அப்ப 18% எவ்வளோ? சார் மில்லியன்னா எத்தனை சார் பூஜ்ஜியம் போடுறது? இப்படி எல்லாம் கேட்காதீங்க. அதனை பூஜ்ஜியமும் போடாது ஒன்னும் போடாது. அந்த 45 வச்சு பெருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா 30% 45னா 18% என்னன்னு கேட்கிறான். குறுக்கு பெருக்கல் பண்ணு. அப்போ 45 × 18 டிவைடட் பை 30. 15வது வாய்ப்பாடுல 30 2 முறை, 15வது வாய்ப்பாடுல 45 3 முறை. இதை அடிச்சா 9 முறை. 9 3 27 மில்லியன் people. So 27 மில்லியன். ஆன்சர் ஓவர். இதெல்லாம் ஒரு क्वेश्चन. ஆனா லாஸ்ட் டைம் கேட்டாங்க, அப்ப எல்லாரும் பயந்தீங்க. ஆனா இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஈஸியான क्वेश्चन. இதுவும் ஒரு லாஸ்ட் இயர் क्वेश्चन தான். தகவல்களை நன்கு படித்து கேள்விகளுக்கு பதில் தரவும். ஒருவன் 1 என சொல்லும் போது ஒரு ஆள் ஒரு ஆப்பிளை எடுத்து பையில் போட வேண்டும். 1ன்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஆப்பிள் போடணும். அப்ப 1னா ஆப்பிள். ஆப்பிள் எடுத்து பைக்குள்ள போட்டுடணும். அடுத்தது 2 என சொல்லும் போது ஒரு கொய்யா பழத்தை எடுத்து போடணும். அப்ப 2னா கோவா, ஒரு கொய்யா பழம். கோவானா நீ நினைக்கிற கோவா இல்ல, கொய்யா பழம். ஓகேவா? 3னா ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து பையில போடணும். அப்ப 3னா ஆரஞ்சு பழத்தை எடுத்து பையில போடணும். 4ன்னு சொன்னா அந்த நபர் பையிலிருந்து ஒரு ஆப்பிளையும் ஒரு கொய்யாவையும் வெளியே எடுக்க வேண்டும். அப்ப 4ன்னு சொன்னா அவன் என்னென்ன பழத்தை எடுத்துடணும்? ஆப்பிளையும் கொய்யாவையும் எடுத்துடணும். பையில இருந்து எடுத்துடணும். இப்போ எனும் வரிசைப்படி அந்த நபர் செய்தால் வரிசைப்படி கடைசியில் பைகள் எத்தனை பழங்கள் இருக்கும் கேக்குறான். சோ இப்போ இதுதான் அந்த சீக்வென்ஸ் அவங்களுக்கு கொடுத்த கமாண்ட். ஓகேவா? 1 ஆப்பிள போடுவான், 2 கொய்யாக்கா போடுவான், 3 ஆரஞ்சு, 2 கொய்யாக்கா, 1 ஆப்பிள், இப்படின்னு போட்டுனே வருவான். 4ன்னு சொன்னா ஒரு ஆப்பிளையும் ஒரு கொய்யாக்காவையும் தூக்கிடணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை உட்காந்து எழுதின்லாம் இருக்க மாட்டேன், டைம் எனக்கு வேஸ்ட். இப்ப இது பார்த்துனே இருப்பேன். 1னா ஆப்பிள், 2னா கொய்யாக்கா, 3னா ஆரஞ்சு, 2னா கொய்யாக்கா, 1னா ஆப்பிள். இப்ப 4ன்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஆப்பிளுக்கு அடி, ஒரு கொய்யாக்கா அடி, அவ்வளவுதான். எடுத்துட்டேன் கணக்கு. அடிச்சா என்ன கணக்கு? எடுத்துட்டேன் கணக்கு. இப்ப மறுபடியும் கொய்யாக்கா, ஆரஞ்சு, ஆப்பிள். 4ன்னு வந்துச்சா ஒரு ஆப்பிள் அடி, ஒரு கொய்யாக்கா அடி. அதாவது 1ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் அடிக்கிறேன். திருப்பியும் கொய்யாக்கா, ஆரஞ்சு, ஆப்பிள். 4ன்னு சொல்லிட்டானா ஒரு ஆப்பிள் அடி, ஒரு கொய்யாக்கா அடி. திருப்பியும் ஆப்பிள், ஆரஞ்சு, சாரி கொய்யாக்கா, ஆரஞ்சு. அப்போ இத்தனை பழத்தை எடுத்திருக்கேன். இப்ப இருக்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லிடலாமா பையில? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 4 கவுண்ட் பண்ண கூடாது, 4ஐயும் சேர்த்து அடிச்சு வச்சுக்கோ. 4 தெரியாதனமா கவுண்ட் பண்ணிட போறேன். 4னா அது எடுக்கணும்ன்ற கமாண்ட். இப்ப பழத்தை கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்ப மொத்தமா பையில எத்தனை பழம் இருக்கு? 13 பழம் இருக்கு. ஓகேவா?
சோ இது மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க, ஈஸியான ஒரு கேள்வி. இதுவும் லாஸ்ட் இயர் கொஸ்டின் தான்மா. அதாவது ஒரு கடிகாரம் மதியம் 1:30 மணியை காட்டுகிறது. மதியம் 1:30 மணியா? 1:30னா எப்படி இருக்கும்? இது நான் உட்காந்து முதல்ல வரைஞ்சிட்டேன்னா தப்பாயிடும். 1:30னா ஃபர்ஸ்ட் உனக்கு சொல்லிடுறேன், 1 6 தான் இருக்கும். 1 சின்ன முள் இருக்கும், 6 பெரிய முள் இருக்கும். ஓகேவா? இதுதான் 1:30 மணி. இப்படிதான் 1:30 மணியை காட்டும். நிமிட முள், நிமிட முள்னா எது? பெரிய முள். நேர முள்னா எது? சின்ன முள். நிமிட முள் தெற்கை நோக்கி இருப்பின், தெற்கு நோக்கி தான் இருக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இப்படிதானே திசைகள். அப்போ தெற்கு நோக்கிதான் நிமிட முள் இருக்கு. அப்போ மணிக்காட்டு முள், நேர முள் எந்த திசையை நோக்கி நிற்கும்னா நேர முள் இப்படி இருக்கு. அப்ப இந்த திசைக்கு பேர் என்ன? வடக்கும் கிழக்கும் சேர்ந்த வட கிழக்கு. அது வடமேற்கு குறிச்சிட்ட, அது தப்பு, வடகிழக்கு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி. சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பசுக்கள் மற்றும் கோழிகள் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கையில் 2 மடங்கை விட 14 அதிகம் எனில் பசுக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ பசுக்கள் மற்றும் கோழிகள் ஒரு கேங்ல இருக்கு. அந்த கேங்ல இருக்கக்கூடிய கால்கள், அந்த அதுங்களுக்கு காலும் இருக்கும், கண்டிப்பா தலையும் இருக்கும். சோ கால்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தலையோட எண்ணிக்கையினுடைய 2 மடங்கு கூட 14 கூட்டினா எவ்வளவு வருமோ அவ்வளவு இருக்குமா. அப்ப ஃபர்ஸ்ட் நான் பசுக்களை என்னன்னு எடுத்துக்கிறேன், நமக்கு பசுக்கள் தான் கேக்குறாங்க. சோ பசுக்களை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சோ அடுத்தது என்ன கேக்குறான்? கோழி. கோழியை என்னன்னு எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கோழியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கோழி எக்ஸ், பசுக்கள் ஒய். அப்போ 2 பேருடைய தலையும் கூட்டினா என்ன வரும்ன்றது நமக்கு தெரியணும். இப்போ 2 பேருடைய தலையும் கூட்டுறது எப்படின்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஆமா தானே? ஏன்னா எல்லா மிருகங்களுக்கும் எத்தனை தலை தான் இருக்கும்? ஒரு தலை தான் இருக்கும். பசுக்கும் ஒரு தலை தான், கோழிக்கும் ஒரு தலை தான். அப்ப எக்ஸ். காலை எடுத்துக்கிறதா இருந்தா கோழிக்கு 2 கால், அதனால 2x. பசுக்கு 4 கால், அதனால 4y. ஓகேவா? அப்ப காலை எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா 2x plus 4y. அப்ப x plus y னா x னா கோழி, y னா பசு. அப்ப 2 பேருக்குமே தலை 1 இருக்கிறதுனால x y மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனா கோழிக்கு எத்தனை கால்? 2 கால். மாட்டுக்கு எத்தனை கால்? பசுக்கு எத்தனை கால்? 4 கால். அதனால 2x plus 4y ன்னு எடுத்துக்கிட்டேன். சோ இந்த 2x plus 4y எப்படி இருக்கும்னா காலோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2x plus 4y is equal to தலையோட எண்ணிக்கையினுடைய 2 மடங்கு. தலையோட எண்ணிக்கையோட 2 மடங்கு. 2 மடங்குனா 2ஆல பெருக்கிக்கணும். அப்ப தலையோட எண்ணிக்கையோட 2 மடங்கோட 14 அதிகம். எழுதின ஈக்குவேஷன் புரியுதா? காலோட எண்ணிக்கை எப்படி இருக்குமானா எதுக்கு சமமா இருக்கும்னா தலையோட எண்ணிக்கையோட 2 மடங்கோட 14 அதிகமா இருக்குமா. அப்போ இதை இப்ப சால்வ் பண்ணலாமா? சோ 2x plus 4y is equal to 2 into x plus 2y plus 14. இந்த ரெண்டு எடுத்துட்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 2x are 2x, 2y are 2y. அப்ப இந்த 2x இந்த 2x கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன்னு வெச்சுக்கோ, என்ன ஆயிடும்? -2x ஆயிடும். அப்ப +2x -2x கேன்சல் ஆயிடும். சோ y கண்டுபிடிக்க போறேன் இப்போ. ஏன்னா y எடுத்துட்டு வந்தா கம்மியா தான் இருக்குது. சோ 4y -2y. இந்த 2y இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா -2y ஆயிடும், 14. அப்ப 2y is equal to 14. therefore y is equal to 14/2. அடிச்சா y இன் மதிப்பு 7. அப்ப பசு எத்தனை இருக்கா? 7. பசு 7 இருக்கு. கோழி அப்ப எத்தனை இருக்கும் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். சோ 7 பசு இருக்குமா? அதை எத்தனை வந்து கரெக்டா போட்டுருங்க. y இன் மதிப்பு 7. அடுத்தது, ஒரு கம்பெனில ஒரு அலுவலகத்துல 60% வேலையாட்கள் ஆண்கள் ஆவர். அப்போ ஒரு கம்பெனினா அதுல 100% கண்டிப்பா வேலை பார்த்திருப்பாங்க. அதுல 60% வந்து ஆண்கள் பாய்ஸ் இருக்காங்கன்னா அப்ப பாக்கி இருக்கக்கூடிய 40% தான் என்ன? கேர்ள்ஸ். கரெக்டா? ஒரு கம்பெனி 100% இருக்காங்க, 60% ஆண்கள்னா 40% பெண்கள். அப்ப அலுவலகத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர்? 800 பேர். அப்ப 40% பெண்கள் தான் 800 அப்படின்னா ஆண்கள் எத்தனை பேர்னு கேக்குறாங்க. அந்த 60% ஆண்கள் எத்தனை பேர்னு கேக்குறாங்க. அப்ப 800 into 60 divided by 40. அடிச்சா இது 2 முறை, இது 3 முறை. அடிச்சா இது 400. 400 into 3 1200. So answer option is D. 1200 ஆண்கள் உள்ளனர். 45வது கேள்வி ஓகே. அடுத்தது 46. ஒரு கிரிக்கெட் வீரர் உலகக்கோப்பை விளையாட்டு போட்டியில் 10 போட்டிகளில் பெற்ற ரன்களானது 12, 84, 7, 60, 93, 134, 0, 6, 35, 28. இங்க இடத்துல உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணதே அந்த 0 வச்சுதான். சோ 0 வந்துச்சுன்னா நீ 0 என்ன பண்ணிடுவேன்? அந்த ரன்னை கூட்டினாலும் ஒண்ணுதானே, கூட்டினாலும் ஒண்ணுதானே வெளியேற்றிடுவேன். ஆனா 0வையும் கூட்டி மொத்தமா 10 மேட்ச் சொல்லியிருக்காங்க. அப்ப 10ஆல கண்டிப்பா வகுத்திருக்கணும்.
ஜீரோவை கூட்டினாலும் ஒண்ணுதான், கூட்டலனாலும் ஒண்ணுதான். ஆனா நீ ஜீரோவை எடுத்துட்டேன்னா நீ 9 நம்பரை கூட்டி 9ஆல வகுத்துருவேன். அந்த இதை வந்து மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 10 போட்டியில பெற்ற ரன்கள் இது. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி எதால வகுக்கணும்? 10ஆல வகுத்தா அவருடைய ரன்களின் சராசரி கிடைச்சிடும். அப்ப 12, 84, 7, 60, 93 இந்த 5 இந்த பக்கம் கூட்டிக்கிறேன். 134, 0, 6, 35, 28. சோ 4, 10, 5, 18, 18 ஒரு 5, 23, 5, 6, 7, 8, 9, 10, 2, 203மா. அடுத்த 5 மேட்ச்ல, இந்த 5 மேட்ச்ல 7, 3, 10, 14, 16, 16, 8, 10, 19, 19 ஒரு 6, 25. அப்ப 256, 203 ரெண்டுத்தையும் கூட்டினா 459. இததான் எதால அடிக்கணும்? 10ஆல அடிக்கணும். 10ஆல அடிச்சா என்ன வரும்? 45.9. சோ ஆன்சர் 45.9. ஓகேவா? 45.9. சூப்பரா. சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन இங்க பாருங்க. ஒரு தேர்வில் 80% மாணவர்கள் ஆங்கிலத்திலும், 85% மாணவர்கள் கணிதத்திலும், 75% மாணவர்கள் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அப்போ ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல ஆங்கில எக்ஸாமும் இன்னொரு எக்ஸாம் என்ன நடந்திருக்கு? மேக்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நான் இங்கிலீஷ்னு எடுத்துக்கிறேன், ஆங்கிலம். ரெண்டாவது சர்க்கிள் மேக்ஸ். அப்ப ஆங்கிலத்துல எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்களா? 80%. அதே மாதிரி இதுல எத்தனை பேர்? 85% மேக்ஸ்ல. இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் 75. இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் 75. அப்போ இந்த 80லயும் இந்த 75 இருப்பான், இந்த 85லயும் இந்த 75 இருப்பான். அப்ப இதை கழிச்சாதான் நமக்கு வேலை. அப்ப 80ல 75 போச்சுன்னா 5% பேரு வெறும் எதுல மட்டும் பாஸ்? இங்கிலீஷ்ல மட்டும். இந்த 85ல 75% போச்சுன்னா 10% பேரு எதுல மட்டும் பாஸ்? மேக்ஸ்ல. அப்ப இந்த கணக்கு நமக்கு தேவையில்லை. அப்ப 75% பேர் 2 சப்ஜெக்ட்லயுமே பாஸ் ஆயிட்டான். 5% பேர் இங்கிலீஷ்ல மட்டும் பாஸ் ஆயிட்டான். 10% பேர் மேக்ஸ்ல மட்டும் பாஸ் ஆயிட்டான். அப்படின்னா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. 40 மாணவர்கள் இரண்டிலும் தோல்வி அடைந்தனர். அதாவது 40 மெம்பர்ஸ் வந்து 2 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டாங்களாம். சோ மொத்தமா பாஸ் ஆனவங்க எத்தனை பெர்சன்டேஜ்னு கண்டுபிடி. 75 ஒரு 10, 85, 85 ஒரு 5, 90. அப்போ 90% பாஸ், 10% ஃபெயில். 10% ஃபெயில். அப்ப ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேரா? 40 பேரு. அப்ப 10%த்தை 40ன்னு கொடுத்துட்டான். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைனா 100% மாணவர்கள். அப்ப 10% 40னா 100% எவ்வளவு பேரா இருப்பாங்க? 400. ஆன்சர் ஆப்ஷன் சி. குறுக்கு பெருக்கல் பண்ணி கூட நீ பார்த்துக்கோ, ஆன்சர் வந்துடும். சோ இதுல வந்து உனக்கு வந்து எத்தனை பேர் எத்தனை சதவீதம் ஃபெயில்னுலாம் உனக்கு கேட்கல. அவன் ஒரு தொகை கொடுத்துட்டு தொகையா உனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பாஸ் ஆனவங்க எவ்வளவு பேர்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 75% பேர் 2 இருக்காங்கன்னா இதை கழிச்சு மேக்ஸ்ல மட்டும் பாஸ் ஆனவனையும் இங்கிலீஷ்ல மட்டும் பாஸ் ஆனவனையும் கண்டுபிடிச்சேன். அப்ப 75, 5, 80, 80 ஒரு 10, 90 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. 90% பாஸ் ஆயிருக்காங்க. 10% ஃபெயில் ஆயிருக்காங்க. அது 10% ஃபெயில் ஆனது தான் 40னா. அப்ப பாக்கி இருக்கவங்க 100% மக்களை கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். ஓகே. 48வது கேள்வி. ஒருவருக்கு ரூபாய் 11,250 போனஸ் கிடைக்கிறது. அப்ப வருஷம் தீபாவளி போனஸ் கொடுப்பாங்கல்ல, அதுல எவ்வளவு கிடைச்சிருக்கான்? 11,250 ரூபாய் போனஸ் கிடைச்சிருக்கான். அது அவரது ஆண்டு வருமானத்தில் 15% எனில் அவரது மாத வருமானம் கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆண்டு வருமானத்துல 15% தான் அந்த 11,250 ரூபாய். அதை வச்சு முதல்ல அவனுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வாங்கியிருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 11,250ன்றது எத்தனை சதவீதம்? 15%. அப்ப 100% கண்டுபிடிச்சா அவனுடைய வருஷம் எவ்வளவு சம்பளம் வாங்கினான்றது தெரிஞ்சிடும். அப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? 11,250 × 100 டிவைடட் பை 15. சோ 15 வந்து 5வது வாய்ப்பாட்டுல இது 3 முறை. சோ 5வது வாய்ப்பாட்டுல இது 20 முறை. சோ 5வது வாய்ப்பாட்டுல இது 3வது வாய்ப்பாட்டுல அடி 9 வந்து 3 முறை, 2 மீந்து இருக்கும். 21 7 முறை, இன்னொரு 1 மீந்து இருக்கும். 5ல இது 5 முறை, 3750. அப்ப 3750 × 20. ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்கி ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2 5 10, 2 7 14, 15, 2 3 6 7, ஒரு 0 கடைசியா சேர்த்துக்கிட்டேன். அப்ப 75,000 தான் இவன் வருஷத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்கான். எவ்வளோ? வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு அவனுடைய சம்பளம், ஒரு வருஷத்துக்கு அவனுடைய சம்பளம் 75,000. அதுல 15% போனஸ் தராங்க. அதான் என்ன? 11,250 ரூபாய். அப்ப வருஷத்துக்கு வாங்கின சம்பளத்துல 15% போனஸா வாங்கியிருக்கான். ஆனா நமக்கு கடைசியா கேட்டது
அவரது மாத வருமானத்தை காண்க. அப்ப 75,000 வருஷத்துக்கு வாங்கியிருக்காருன்னா மாச வருமானம் கண்டுபிடிக்கிறது எதால வகுக்கணும்? 12ஆல வகுக்கணும். 12ஆல அடிச்சா 75ல எத்தனை 12 இருக்கு? 75ல 72, 6 முறை வரும். 6 12 72, அப்ப 6. அப்ப 6ல தொடங்குற இது ஒண்ணுதான் விடையா இருக்கணும். தேவையில்லாம ஃபுல்லா வகுத்துக்கிட்டு இருக்காதீங்க. 6,250 தான் மாச சம்பளம். ஓகே, அடுத்தது ஒரு வானதி பெட்டியை ரூபாய் 800க்கு வாங்குகிறார். 800க்கு வாங்குறாரு. ரூபாய் 400 செலவு செய்து மேங்கி, அதாவது வந்து 800 ரூபாய்க்கு வாங்கி அதுல இருந்து 400 ரூபாய் செலவு செய்யறாரு அந்த ரெடி பண்றதுக்காக. அப்ப 400 ரூபாய் செலவு செஞ்சா எக்ஸ்ட்ரா அதுக்கு அவர் போட்ட முதல் வந்து 400 ரூபாய். அப்ப 1,200 ரூபாய் அவர் செலவு செஞ்சு அந்த ரேடியோவை எவ்வளவுக்கு விற்கிறாரா? 1,500 ரூபாய்க்கு விற்குதா அவர் அடைஞ்சது கண்டிப்பா லாபம் தான். அந்த லாப சதவீதத்தை கேட்கிறாங்க. அப்ப 1,200 ரூபாய் பொருளை எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 1,500 ரூபாய்க்கு. அதாவது ரேடியோ வாங்கினது 800 ரூபாய், அதுக்கு முதல் போட்டது செலவு செய்யறதுக்கு போட்டது 400 ரூபாய். அப்ப 800 ரூபாய் பொருளுக்கு 400 ரூபாய் செலவு செஞ்சு 1,200 ரூபாய் செலவு செஞ்சு அதை எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 1,500 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ லாபம் அடைஞ்சிருக்காருல்ல. அப்போனா இந்த ரெண்டு தொகையும் கழிச்சிடணும். 1,500 ரூபாய்க்கு வித்திருக்காருல, 1,500 1,200 கழிச்சுட்டு கீழே லாபம்னா என்ன பண்ணணும்? சின்ன வேல்யூ போடணும். இந்த ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூ அதான் போடணும். லாபம்னா சின்ன வேல்யூ, நஷ்டம்னா பெரிய வேல்யூ. அப்ப 1,500ல 1,200 போச்சுன்னா 300/1,200 into 100. 2 0 கேன்சல். 300 12ஆல் அடி. 300 12ஆல் அடிச்சா 12ல 24 2 முறை இருக்கும். மிச்சம் 60, 60ல 12 5 முறை. ஸோ ஆன்சர் 25% லாபம். 25% ஆஃப் ப்ராஃபிட் வந்து he earned. ஓகேவா? ஸோ அடுத்தது இரண்டு எண்களின் கூடுதல் 40 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 4 எனில் எண்களின் விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப ரெண்டு எண்களினுடைய கூடுதல் x plus y is equal to 40. ஏன்னா ரெண்டு எண்கள் இருக்காங்கல்ல, ஒரு எண்ணை x ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு எண்ணை y ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப x யும் y யும் கூட்டினா என்ன வருமா? 40. அவற்றின் வித்தியாசம் என்னவா? 4. அவற்றின் வித்தியாசம் என்ன? 4. இப்ப கண்டுபிடிக்கலாமா? plus y minus y கேன்சல். அப்போ 2x is equal to 40ல 6 போச்சுன்னா 36. அப்ப x is equal to 36/2 அடிச்சா x இன் மதிப்பு 18. அப்ப x இன் மதிப்பு 18னா y இன் மதிப்பை ஈஸியா கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x plus y தான் என்ன? 40. அப்போ x இன் மதிப்பு 18னா 18 plus y is equal to 40. 40ல 18 போச்சுன்னா y கிடைச்சிடும். 10ல 8 போச்சுன்னா 2, 3ல 1 போச்சுன்னா 2. அப்ப 22. அப்ப y இன் மதிப்பு 22. இத அடிச்சா 11:9. அடிச்சு பார்த்தா தெரியும் 11:9. சோ 9:11 இல்ல 11:9. அவ்வளவுதான். போட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தது ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 1,21,000. ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதமானது 6:5. அப்போ ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை வந்து 1,21,000. ஓகேவா? அதுல பாய்ஸும் கேர்ள்ஸும் எவ்வளவு இருக்காங்கன்னா 6 பங்கு 5 பங்கு. அப்போ முதல்ல இதை ஈக்குவேட் பண்ணலாம். எப்பவுமே ரேஷியோல கொடுத்தா அது என்னன்னு எடுத்துப்பீங்க? x. அப்போ பாய்ஸையும் கேர்ள்ஸையும் கூட்டினா இவங்க 6 பங்கு இருக்காங்க, அவங்க 5 பங்கு இருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா உனக்கு என்ன கிடைக்குது? 1,21,000. இப்போ இதை கூட்டலாமா? 11x is equal to 1,21,000. அப்ப 11x வந்து x கண்டுபிடிக்கணும்னா 1,21,000 வகுத்தல் 11 அடிச்சா இது 11 முறை இருக்கும். அப்ப 11,000. அப்ப x இன் மதிப்பு 11,000. x இன் மதிப்பு என்ன? 11,000 எனில் ஆண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்கள் எத்தனை பங்கு? 6 பங்கு. இந்த 11,000 எடுத்து வந்து இந்த x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்ப 6 × 11,000 is equal to 66,000. அப்ப 66,000 ஆண்கள். பெண்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 55,000 பேர் இருந்திருப்பாங்க. கணக்கு ஓவர். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்டுணும்ல இந்த முறை. அதுக்கப்புறம் ஜக் மற்றும் ஜில்லின் வயதுகளின் ஜாக், அது ஜக்குன்னு போட்டிருக்காங்க. சோ ஜாக் மற்றும் ஜில்லின் வயதுகளின் விகிதம் 4:3. அப்ப ஜாக்கு ஜில்லு ரெண்டு பேர் இருக்காங்க. இவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன? 4:3. அப்ப இவர் 4x, இவர் 3x. அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் மதிப்பு 432 எனில் 18 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன? அப்ப அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் சொல்லிருக்காங்க. அப்ப பெருக்கல் பலன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 4x into 3x is equal to 432. அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் 432. அப்ப 4 × 12, 4 × 3 12. x into x x னே போடாதீங்க. இப்போ நீங்க 4x-ஐயும் 3x-ஐயும் கூட்டினாதான் 7x ன்னு போடுவேன். புரியுதா? 4x-ல இருந்து 3x கழிச்சா 1x ன்னு எழுதுவேன். ஆனா இங்க பெருக்கி இருக்கு. அப்ப x into x என்னவா மாறிடும்?
எக்ஸ் ஸ்கொயரா மாறிடும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 432. அப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 432 டிவைடட் பை 12 அடிச்சா 36 வரும். 36 எத்தனை முறைன்னு பாத்தீங்கன்னா 3 முறை. மிச்சம் எவ்வளவு மீந்திருக்கும்? 4 ஒரு 3 72 மீந்திருக்கும். 72 12ஆல அடிச்சா 6 முறை. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா 36. நமக்கு தேவை எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 6. அப்ப எக்ஸ் இன் மதிப்பு 6. அதை எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப ஜாக்கோட வயசு என்னன்னா ஜாக்கு ஜில்லு. ஜாக்கோட வயசு என்னன்னா 4 × 6 24, 3 × 6 18. அப்ப ஜில்லு 18, ஜாக்கு 24. கேள்வி இதோட முடிஞ்சிச்சானா? இல்ல. 18 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 18 வருஷத்துக்கு பிறகுனா இந்த ரெண்டு பேரோட ஒரு வயசோடையும் 18 கூட்டணும். அப்ப ஜாக்கு ஜில்லு 18, இன்னொரு 18 கூட்டினா என்ன வரும்? 36. ஜாக் 24, ஒரு 18 கூட்டினா 8 ஒரு 4 12 42. அப்ப இவருக்கு 42 வயசு, அவருக்கு 36 வயசு. இப்ப இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? என்ன வாய்ப்பாடு? 42 36 ஆறாவது வாய்ப்பாட்டிலே அடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது 6 முறை, இது 7 முறை. ஸோ 7:6 இருக்கா? ஆப்ஷன்ல இருக்கு, ஏ ஆப்ஷன். ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி. ஏ என்பவர் பி ஐ விட 3 ஆண்டுகள் இளையவர். ஏ என்பவர் பி ஐ விட 3 ஆண்டுகள் இளையவர். அப்போ பி ஐ விட 3 வருஷம் சின்ன பையன் யாரு? ஏ. அப்ப ஏவை விட 3 வருஷம் பெரிய பையன் யாரு? பி. இப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஏ என்பவர் பி ஐ விட 3 வயசு இளையவர்னா ஏவை விட பி வந்து 3 வயசு பெரியவன் அர்த்தம். இதுதான் புரிய வைக்கிறாங்க. சி என்பவர் ஏவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். சி என்பவர் ஏவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். அப்ப கொஞ்சம் தள்ளி எழுது, எனக்கு கிட்ட எதுனா உனக்கு புரிய போறது இல்ல. பி ஏ இவரை விட 3 வயசு சின்னவர்னா அப்ப இவரை விட இவரு 3 வயசு பெரியவர்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் சி என்பவர் யாரை விட 2 வயசு பெரியவரா? ஏவை விட. ஏவை விட 2 வயது பெரியவர் யாரு? சி. அப்ப சி வந்து பி வந்து சியை விட 1 வயசு பெரியவரா இருப்பாங்க. ஏன்னா 3ன்றது இங்க 2 இங்க 1 ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஏனெனில் பி என்பவர் சி இருக்கு, பி என்பவர் சி இருக்கு. எத்தனை வயது பெரியவர்? 1 வயசு பெரியவர். அப்போ 1 years older. ஓகேவா? 1 year older. அடுத்தது 54வது கேள்வி, டைம் அண்ட் ஒர்க். இது வந்து நம்ம அந்த செயின் ரூல் வச்சு போட்டதுதான். 36 ஆண்கள் ஒரு வேலையை 25 மணி நேரத்தில் முடிக்கின்ற நிலையில் 15 ஆண்கள் அவ்வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்கள்? அப்ப மென் ஒன்ன்றது எத்தனை ஆண்கள்? 36 ஆண்கள். எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாங்க? டைம் 1 25 மணி நேரம். அப்போ மென் 2 தான் கேட்கிறாங்க. 15 ஆண்களா? அப்ப மென் 2 கொடுத்துட்டான். மென் 2 என்ன கொடுத்துருக்கான்? 15 ஆண்கள் டைம் 2 எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க? டைம் 2 தான் கேட்கிறாங்க. ஃபார்முலா என்னமா? M1 T1 is equal to M2 T2. அப்போ 36 × 25 is equal to 15 into time 2. இந்த 15 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 36 × 25 divided by 15. சோ இது 3 முறை, இது 5 முறை, சோ இது 1 முறை, 36ல இது 12 முறை. சோ 12 5 என்னமா? 60 மணி நேரம். அப்ப 60 மணி நேரத்துல தான் முடிச்சிருப்பாங்க. சோ 60 மணி நேரம் தான் ஆன்சர். 55வது கேள்வி என்ன கொடுத்திருக்கான்? 7 சிலந்தைகள் 7 வலைகளை 7 நாட்களில் கட்டி முடிக்கிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னா? இந்த மாதிரி கேள்வி கேட்டு குழப்பினாலே இந்த 1ன்றத போடாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் இன்னைக்கு நடத்தும் போதே சொன்னேன், 1 தான் நீ போடுவேன்னு தான் சொல்லுவோம், 1 போடக்கூடாது. என்ன ஆன்சர் அதுக்கு? 7. இந்த ஃபர்ஸ்ட் வர இந்த டேட்டா தான் விதையா இருக்கணும்னு சொன்னேன். அப்ப இதுவே அந்த டைம் அண்ட் ஒர்க்ல போட்டு போடுறது தான். 5 மனிதர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார் என்றால் ஒரு மனிதர் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகணும்? அதே 5 நாள் தான் ஆகும். இதுதான் கணக்கே. சோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே முன்னாடி இருக்க கேள்வியோட டேட்டாவை போட்டுருங்க, நான் அன்னைக்கே சொன்னேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டுடலாம். ஓகேவா? இதுவே வச்சிடுறேன், தமிழ்லேயே கேள்வி வைக்கிறேன். ABCDEFGH ஆகியோர் ஒரு வட்டத்தில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். அப்போ 8 பேர் இருக்காங்க. 8 பேர் வந்து ஒரு வட்டத்துல மையத்தை நோக்கி அமர்ந்து இருக்கிறார்கள். ஸோ 8 பேர் 1 2 3 4 5 6 7 8 மையத்தை நோக்கினா இந்த மாதிரி அம்புக்குறி உள்ள போடு. எனக்கு போடலனாலும் நான் கரெக்டா போட்டுக்குவேன், நீங்க வேணா போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏ என்பவர் B இன் இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். அப்ப B இங்க உட்கார வைக்கிறேன். B யோட இடது பக்கத்துல 3ஆவதா ஏ. அப்ப 1 2 3 அப்ப ஏ இங்க. ஓகேவா? மேலும் ஏ ஆனவர் F இன் வலதுபுறத்தில் 2ஆவதாக உள்ளார். ஏவை ஆல்ரெடி நான் இங்க உட்கார வச்சிட்டேனா? ஏவை ஆல்ரெடி நான் இந்த இடத்துல உட்கார வச்சிட்டேன். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அவரு F ஓட வலது பக்கத்துல 2ஆவதா இருப்பாராம். அப்ப F எங்க உட்கார வச்சா சரியா இருக்கும்? இந்த இடத்துல. இங்க உட்கார வச்சதா F ஓட வலது கை பக்கத்துல எத்தனாவதா வராரு? ஏ 2ஆவதா வராரு. ஏன்னா F க்கு வலது பக்கம் அதுதான்.
அடுத்தது டி என்பவர் ஏ மற்றும் பி இன் அருகில் இல்லை. அப்ப டி ஒரு கேரக்டர் ஏ பக்கத்துல இல்ல, இங்க இல்ல. ஓகேவா, இந்த இடத்துல அழிக்கிறேன், அது எழுதுன மாதிரி தெரியுது. ஓகேவா, டி என்பவர் யார் அருகில் இல்லை? ஏ அருகில் இல்லை மற்றும் பி அருகில் இல்லை. அப்ப இந்த 4 சீட்லயும் டி வராது. அப்ப டி எங்க தான் வரணும்? இந்த இடத்துல தான் வரணும். அடுத்தது சி மற்றும் ஜி எப்போதுமே அருகருகே இருப்பார்கள். அப்ப சி ஜி எப்பவுமே பக்கத்துல தான் உட்காரணும். அந்த மாதிரி பக்கத்துல உட்காந்துக்கிற சீட் எது 2 காலியா இருக்குது? இது 2 மட்டும் தான். இந்த 2 சீட்டு மட்டும் தான் காலியா இருக்குது. பாக்கி இருக்கக்கூடிய இந்த 2 சீட்டும் தள்ளி இருக்கு. அப்ப சி ஜி இங்க தான் இருக்கும், பக்கத்துலயே உட்காரணும். ஆனா எங்க உட்காருவாங்கன்னு தெரியாது. சி இங்க உட்கார்ந்து ஜி இங்க உட்காரலாம், இல்லைன்னா சி இங்க உட்கார்ந்து ஜி இங்கேயும் உட்காரலாம். எங்க உட்காருவாங்கன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் பார்த்து முடிக்கல. நம்ம பார்த்து முடிக்கிற வரையும் எப்படி வேணா உட்காரலாம். சோ முடிக்கலாம், இருங்க பாப்போம். H என்பவர் D இன் அருகேயும், H என்பவர் D இன் அருகேயும் மற்றும் C என்பவர் B இன் அருகேயும் அமரவில்லையா? ஓகே ஃபாஸ்ட் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, H என்பவர் D இன் அருகேயும் அமரக்கூடாது. C என்பவர் யார் அருகே அமரக்கூடாது? B அருகே அமரக்கூடாது. அப்ப C இங்க வரக்கூடாதுன்னா இங்க G, இங்க தான் C. ஏன்னா C G இங்க தான் உட்காரணும்னு பார்த்தோம். அப்ப G இங்க, C இங்க. H வந்து இங்க உட்காரக்கூடாதுன்னா அப்ப H இங்க. மீந்து போன ஒரு ஆள் E, அவர் இங்க. அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். கேள்வி போலாமா? H மற்றும் E இன் இடையே உள்ள ஜோடி, H க்கும் E க்கும் இடையே உள்ள ஜோடி FD. சோ A ஆப்ஷன்ல இருக்காங்க பாரு, FD. அடுத்தது E இன் வலதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர் யார்? E இன் வலதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர் D, D for டெல்லி. ஓகேவா? அடுத்தது B இன் எதிரே அமர்ந்திருப்பவர் யார்? B இன் எதிரே அமர்ந்திருப்பவர் H, B இன் எதிரே அமர்ந்திருப்பவர் H. அது இருக்கு பாருங்க, டெல்லி. Who sits on the immediate left of F? F இன் இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர். இப்பதான் பார்த்தாலே தெரியுது D, அதே D தான். F இன் இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர் D. லாஸ்ட், who sits opposite to G? G இன் எதிரே அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேக்குறாங்க. சோ G இன் எதிரே அமர்ந்திருப்பவர் F. ஓகேவாமா? F. சூப்பர், முடிஞ்சிருச்சு. 5 டெஸ்டுக்கான ஆன்சர்ஸ் முடிச்சிட்டோம். வெற்றிகரமா சைக்காலஜியை பார்த்து முடிச்சிருக்கீங்க. ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ சைக்காலஜி எப்படி அட்டன் பண்றதுன்னு சொல்லிட்டு நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வாங்க எக்ஸாம்ஸ்க்கு. மேலும் சில மோட்டிவேஷன்ஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.